ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டுக்கான அக்ஷய் திரிதை என்றைக்கு வருது அப்படின்னு சொன்னால், வருகிற திங்கட்கிழமை வருது. அதாவது நாளைக்கு. அன்றைய தினம் நம்மளால் இப்போ தங்கம் இருக்கிற விலைக்கு எல்லாராலையும் தங்கமோ வெள்ளியோ கண்டிப்பாக வாங்க முடியாது. அந்த அளவுக்கான வசதி வாய்ப்பு எல்லார்ட்டையும் இல்லை. அப்படி அந்த தங்கத்திற்கு பதிலாக வேறு என்ன பொருட்கள் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்தால் நம்ம வீட்டில் செல்வ செழிப்போடு நம்ம வாழலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம இப்போ முதலாவது வாங்க வேண்டிய பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உப்பு. அதாவது நம்மளால் தங்கம் வாங்க முடியலன்னு சொன்னால் அன்றைய தினம் நம்ம உப்பு நம்ம வீட்டுக்கு வாங்கி கொண்டு வச்சோன்னா மகாலட்சுமி என்பவள் நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி கடுகு, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா கடுகு, அந்த கடுகு தான். சாதாரண கடுகு ஒரு 10 ரூபாய் கடையில் கொடுத்து நீங்கள் வாங்கி கொண்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னாலும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் பொங்கும். இந்த கடுகு வாங்குறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் நிகரான பவர் இந்த கடுகுக்கு இருக்குது. அதனால் அன்றைய தினம் நீங்கள் கடுகு கூட வாங்கி கொண்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சமையல் பாத்திரம் கூட வாங்குங்க. அப்படி எதுவுமே முடியலை அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த கோடை வெயிலுக்கு நமக்கு மண்பானையில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சு குடித்தோன்னா அது கூட உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய மண்பானை அந்த இதை நம்ம இந்த கோடை வெயிலுக்கு நம்ம வாங்கி கொண்டு வச்சாலும், அதாவது அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம அதை குறிப்பாக வாங்கி கொண்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் மகாலட்சுமி என்பவள் நிலைத்து இருப்பாள். ஏன்னா இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டு கிச்சனில் ஒரு குடம் தண்ணி வச்சுருந்தாலும் அதில் தான் நம்ம வீட்டு குலதெய்வம் இருப்பதாக ஒரு ஐதீகம். அதனால் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரு மண்பானையை நம்ம வீட்டில் வாங்கி கொண்டு வச்சு அதில் அந்த குடம் ஃபுல்லாக நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி எப்படி குளிர் ஊட்டப்படுதோ அதே போல் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி அம்மையாரின் மனம் குளிர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அதுக்காக யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளால் தங்கம் வாங்க முடியல, வெள்ளி வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. கட்டாயம் தங்கம் தான் வாங்கணும், குன்றின் மணி அளவாவது தங்கம் வாங்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த 3ல் ஏதாவது ஒன்று வாங்கி கொண்டு வச்சாலுமே அக்ஷய திரிதைக்கு தங்கமும் வெள்ளியும் வாங்கக்கூடிய பலன் என்னவோ அதை இந்த பொருட்கள் வாங்குவதன் மூலம் நம்மளால் நிச்சயம் அடைய முடியும். சரியா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது என்னது வாங்கலாம் அப்படின்னு சொன்னால், அகல் விளக்கு. ஒரு அகல் விளக்கு இல்லைன்னா 2 அகல் விளக்கு வாங்கிட்டு அன்றைய தினம் மாலை உங்கள் வீட்டு நிலவாசல் படியில் ஏற்றி வைங்க. இல்லைன்னா பூஜை அறையில் இப்போ ஒரு புதுசாக 2 விளக்கு வாங்கிட்டு ஏற்றி வைங்கள். வீட்டில் நிச்சயம் மகிழ்ச்சி பொங்கும்.